வார திருமால் கிடைக்கப்பட்ட நேரத்திலே சகோதரர் ஒரு வாழ்க்கை கொடுக்கின்றார். சகோதரர் ஜாக்கப் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய செய்திகளை பார்க்கும்போது அனைவரும் வேதத்திலே தேறினவர்கள், வேதாங்கம கல்லூரிகளை படித்தவர்களாக இருப்பார்கள், வேதத்திலே தேர்ச்சி பெற்றவர்களாக கூட இருப்பார்கள். நான் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன் என்றால் எந்த ஒரு வேதாங்கம கல்லூரியில் கூட நான் படித்தது கிடையாது. சுயமாக நான் வேதங்களை எப்பொழுதும் படித்து அதில் உள்ள செய்திகளை நானாக சேகரித்து உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். இது எனக்கு கொடுத்ததான தேவனுடைய செய்தி. ஒரு அரசியல் கூட்டங்களில கூட பார்த்தீங்கன்னா, முதலாவது பேசுகிறவர்களுக்கு கூட்டத்தை காட்டிலும் கடைசியாக பேசுகிறவர் யார் என்று பார்த்தால் சிறப்பு பேச்சாளர் என்று சொல்வார்கள். ஒரு டிஎம்கே கூட்டமாக இருந்தால் சிறப்பு பேச்சாளர் யாரா இருப்பார்? கலைஞர் கருணாநிதி தான். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கூட்டங்களே கம்மியா இருக்கும். அவர் நைட்டு 10 மணிக்கு பேசுறாரு பார்த்தீங்கன்னா அப்படியே வழிந்து நிரம்பும். அப்படியாக சபையில் யாரும் நினைக்க வேண்டாம். யார் இங்க வந்து பேசினாலும் யாருடைய வார்த்தை பேசுகிறவர்கள்? தேவனுடைய வார்த்தை பேசுகிறவர். தேவன் கொடுக்கப்பட்டதான அந்த தாளலின் வழியாக பேசுகிறார். அதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். மத்திய 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சிலர் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அப்படியாக நினைத்துக் கொள்ளுங்கள். என்னை ஜோதி பிரதர் பேச நினைக்காதாங்க. ஆவியானவர் என்னோடு இருந்து தேவனுடைய வார்த்தைகளை வழிநடத்துகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் அங்கே தாவீது சொல்கின்றதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 23:2. யாருடைய ஆவியானவர்? கர்த்தருடைய ஆவியானவர். அங்க தாவீது சொல்ற கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் அவருடைய நாவில், தாவீதுடைய நாவில் எதிர்ந்தான். தேவனுடைய வசனம் இருந்ததான், நாவில் இருந்ததான். எப்படியாக அடியனை கூட ஒருவேளை நினைத்துக்கோ என்று நான் பேசுகிறேன் என்றால் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அவருடைய வார்த்தை தான் பேசுகிறேன் தவிர உலகத்தில் உள்ள வார்த்தைகளை நான் பேசவில்லை. இப்படியாக நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். 2 நாளிலே தேவன் வாராதனிலே தெரிந்து கொண்டதான தேவ செய்தியுடைய தலைப்பு கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிற என்ற தலைப்பிலே தேவனுக்கு அடியனுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். எப்படியாக அந்த வசனத்தின் வாயிலாக உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். சங்கீதம் 27:14ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யாரு காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்து. மைக்ல படிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எதை ஸ்திரப்படுத்துவாரா? கர்த்தருக்கு காத்திருந்தால் இருதயத்தை என்ன பண்ணுவாராம்? ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், திலப்படுத்துவார். யாருக்கு நாம் முதலாவது காத்து கொண்டிருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இடமனதா இருந்து கர்த்தருக்கே நாம் காத்து இருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒரு விஷயத்துக்கு நாம் காத்து கொண்டிருப்போமானால் அந்த சூழ்நிலையிலே நம்முடைய இறுதி எப்படிப்பட்டதா இருக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்னே இல்லை, பிள்ளைங்க ஒரு +2 தேர்வு எழுதிட்டாங்க. எழுதுனவருக்கு ஒரு துடிப்பு இருக்குது. ரிசல்ட் அன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு துடிப்பு இருக்கும். எங்க துடித்திருக்கும்? இருதயம் துடிக்கும். நம்ம மகன் பாஸ் ஆவானா, எழுதப்பட்ட மாணவன் பாஸ் ஆவானா, அவன் நினைத்து ஒரு திடுதிடுத்து ஒரு துடிப்பு. அந்த நேரத்தில் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்து அந்த விண்ணப்பத்திற்காக காத்து கொண்டு எனக்கு நேர்த்தியான ஒரு ரிசல்ட் வரணும் தேவனே இருக்கும். இருதயம் என்னமா ஒரு துடிப்பை பார்க்கின்றோம். உன்னுடைய மகன்
தேர்ச்சி பெற்றான் என்ற ஒரு செய்தி இருக்கும்போது அவருடைய சந்தோஷத்தை பார்க்கின்றோம். கொஞ்ச நேரத்தில் என்னுடைய இருதயம் படப்பட துடித்து போய்விட்டதே என்று பார்க்கணும். அந்த இருதய துடைப்புகளை எல்லாவற்றையும் ஸ்திரப்படுத்துகின்ற யார் என்று பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் திடப்படுத்தக்கூடியவராக அவருக்கு காத்து கொண்டு இருக்கும்போது பிரியமானவர். அதே சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். இது யார் சொல்றது? தாவீது ராஜா சொல்றாரு, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. எனக்கு விரோதமாக யாராவது பாளையம் இறங்கி ஒரு யுத்தத்துக்கு என்னை எதிர்த்து போரிட்டு வந்தாலும் என் இருதயம் என்ன பண்ணாதான்? என்ன பண்ணாது? இருதயம் பயப்படாது. நாம் சொல்ல முடியுமா? நம்ம எதிர்த்து யாராவது வந்து என்ன பண்ணி ஓடி போய் வெளிஞ்சுக்குவோம். ஆனா தாவீது சொல்ற என்ன சொல்றாரு? இருதயம் பயப்படாது, என் மேல் ஒரு யுத்தமே வந்தாலும் எதிர நம்பிக்கையாப்பா, நம்பிக்கையோடு இருப்பாராம். யார் மீது? தேவன் மீது. தேவன் மீது ஒரு நம்பிக்கை. யுத்தமே வந்தாலும் என் இருதயம் பயப்படாதே. இதுதான் சும்மாவா? எத்தனை லட்சம் படை வீரர்கள் எதிர்நோக்கி வருவார்கள். அப்பேற்பட்ட படை வீரர்கள் வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். நான் யாரை நம்பி காத்து கொண்டிருக்கின்றேன்? பிதாவாகிய தேவனை நம்பி காத்து இருக்கும் பொழுது என் இருதயம் என்ன பண்ணது? பயப்படாது. எவ்வளவு நம்பிக்கையான ஒரு வார்த்தை என்றுப்பா. அந்த நம்பிக்கை நம்ம இடத்தில் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரம் சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். என்னங்க வசனம் பாருங்க. என் ஆத்மாவே யாரை நோக்கி காத்திரு? தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். நாம் எவைகளை நாம் நம்பி எதிர்பார்க்கின்றோமோ அவையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நம் ஆத்மா எப்படி இருக்க வேண்டும்? தேவன் மீது நம்பிக்கையுள்ள. இன்னைக்கு அநேக மக்கள் தேவன் மீது நம்பிக்கை வைப்பதில்லை, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கின்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, முதலாவது யார் மீது நாம் நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்க வேண்டும்? தேவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களா இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை உலக மக்கள்கிட்ட அதிகமா இருக்கிறதா என்று பார்க்கும்போது இல்லை. நமக்கோ நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க பார்த்தா இன்றைக்கு இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? அமர்ந்து கொண்டு தேவன் மீது நம்பிக்கையோடு நாம் காத்து கொண்டு இருக்கின்றோம். நமக்கு தேவன் ஒரு மறுவாழ்வை கொடுப்பார் என்கின்ற ஒரு நிச்சயம் நம்ம இடத்தில் இருக்கிறபடியால் தேவன் மீது நம்பிக்கையுள்ள பிள்ளைகளால் நாம் இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் என்று யாரை குறிப்பிட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்தே குறிக்கப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை என்று நாம் பார்க்கணும். தொடர்ச்சாக அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது, என்ன வயசுங்க? ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையோ. யார் சரீரம்? ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு. 50 வயதான சரீரம் ஆயிடுச்சு, செத்து போச்சு. நமக்கெல்லாம் 50 வயதுக்கு மேல நம்ம உயிரோடு இருப்போம்னால் தேவனுடைய கிருபை தான். ஏன்னா சின்ன சின்ன வயது உள்ளவர்கள் அநேக பேர் பார்க்கின்றோம். இந்த வியாதி அந்த வியாதி எவ்வளவு பேர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் 100 வயது நிரம்பிய ஒரு ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது எண்ணாதிருந்தால் அதை நினைத்து பார்க்கவில்லை. நம்ம திடீர்னு ஒரு கை காலில் மூட்டு வலி வந்து என்ன பிரதர் நடக்கம் இல்லை, வயசாகலன்னு அப்படி சொல்லுவோம். ஆபிரகாம் அப்படி கூட நினைத்து பார்க்கவில்லை. என்னுடைய சரீரம் பலவீனம் இழந்து விட்டதே, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டு அதை எண்ணி பார்க்கவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, பிரியமான இதுதான் மிக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குமா? இந்த நம்பிக்கை நம்ம இடத்தில் காணப்படுமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்கள். 100 வயது ஆகிவிட்டது, சரீரத்தில் பலவீனம் ஆயிட்டான்.
அவனுடைய மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆனா தேவன் ஒரு பிராமிஸ் பண்ணியிருந்தார், வாக்கு தத்துவம். அவனுடைய சந்ததி என்ன பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரம் போலவும் கடல் மணலத்தினை போல இவனுக்கு என்ன பண்ண கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் குழந்தையே இல்லை. எல்லாருக்கும் தெரிந்ததான விஷயம். வயதை நம்ம முதிர்ந்து வயதாக்கிட்டு இனிமே நமக்கு குழந்தை பிறக்குமா என்று ஒரு சந்தேகத்துக்கு மனதளவு கூட யார் எண்ணாது இருந்தான். யார் என்று பார்க்கின்றோம், ஆபிரகாம். ஏனென்றால் வாக்கு தத்தம் பண்ணவர் யார், உண்மையுள்ளவர் வல்லமுள்ள தேவன். நான் காண்பிக்கு தேசத்துக்கு புறப்பட்டு செல்லு என்று சொன்ன தேவன், உன்னை சகல ஜாதிக்கும் என்னப்பட உனக்குள் உருவாக்கப்படும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை நம்பி என காத்து கொண்டிருந்த தொடர்ச்சாக தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் எப்படி இருந்தானா, வல்லவனானான். விசுவாசத்தில் எப்படி இருந்தானா, வல்லவனானான். நம்பிக்கையோடு என்ன பண்ணியிருந்தான், காத்து கொண்டிருந்தான். அது எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் படிப்போம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, யாரு அந்தபடியே அவன், மறுபடியும் அவன் யார் என்று பார்க்கின்றோம், ஆபிரகாம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர், புரியுதா உங்களுக்கு? அவருடைய சரீரம் பலவீனமாய் போய்விட்டது, சரிந்த சரீரம் ஒடுங்கி போய்விட்டது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. அவைகளை குறித்து அவன் எண்ணி பார்க்க, இனிமேல் என் மனைவிக்கு குழந்தை பிறக்குமா என்று கூட அவைகளை எண்ணி பார்க்கவில்லை. வாக்குத்தத்த பண்ண தேவன் கண்டிப்பாக குழந்தை கொடுப்பார், எனக்கு சந்ததி பெருகும் என்று அந்த நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தவன். இங்க வசனங்களை பார்க்கும்போது அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தத்தை பண்ணப்பட்டதை பெற்று கொண்டான். இங்க ஒரு வார்த்தை வருது, பொறுமை என்கின்ற ஒரு வார்த்தை வருது. சற்று நாம் யோசித்து பார்ப்போம். எந்த அளவுக்கு பொறுமையாக காத்து கொண்டிருந்தான். 100 வயது ஆகிவிட்டது, சரீரம் பலவீனமாகிவிட்டது, சாரனுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. இருப்பினும் அவைகளை குறித்து தேவன் எப்பொழுதும் என்னைக்கும் கொடுக்கக்கூடியவர் என்று அவனிடத்தில் என்ன காணப்பட்டது என்று பார்க்கின்றோம், பொறுமை காணப்பட்டது. வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொள். தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அந்தபடியே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினார் என்று பார்க்கும்போது பொறுமையாக காத்திருந்தான், ஒரு குழந்தையை பெற்றான் என்று பார்க்கின்றோம். வாக்குத்தத்த படத்தை தேவன் நிறைவேற்றினார் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு ஆபிரகாம் யாராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம், விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கின்றான் பார்க்கின்ற. அப்படி என்றால் பொறுமை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு சிலரிடத்தில் பொறுமை இருக்கும். ஒரு சில குடும்பங்களிலே ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு 10 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னா அந்த பொண்ணினுடைய நிலைமை என்ன என்று பார்க்கும்போது, ஒரு பக்கம் கணவனிடத்தில் போராட்டம், ஒரு பக்கம் மாமியார் இடத்தில் போராட்டம், ஒரு பக்கம் என்ன சொன்ன பந்து சொந்தங்களிடத்தில் போராட்டம். நல்ல நிகழ்ச்சிக்கு அப்பேற்பட்ட பொண்ணை என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி கட்டிச்சாங்க. இப்பேற்பட்ட போராட்டங்களுக்கு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா சில நிகழ்ச்சிலாம் நடக்குது. நீதிமன்றத்துல போய் நின்றாங்கன்னா கோர்ட்டுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, 10-20 வருஷமா எங்க 2 பேரும் குழந்தை இல்லை, அதனால என்ன பண்ணினா நாங்க 2 பேரும் பிரிஞ்சிடறோம் அப்படின்ற எத்தனையோ வழக்குகள் அங்க போய் காத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இங்க ஆபிரகாம் யாருக்காக காத்து கொண்டிருந்தா, தேவனுக்காக பொறுமையாக காத்து கொண்டிருந்தான். எதுவரை, 100 வயது வரை. 5 வருஷம் குழந்தை இல்லைன்னா குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிடறான், வேறு திருமணம் பண்ணிக்கலாம், வேறு திருமணம் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறான். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியிடத்தில் அப்படியாக இருந்தார் என்று பார்க்கும்போது வாக்குத்தத்தம் பண்ண தேவன் உண்மையில பொறுமையாக காத்திருந்தபடியா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றினார் என்று. அப்படி என்றால் நம்மிடத்தில் கூட என்ன காணப்பட வேண்டும், தேவன் மீது ஒரு நம்பிக்கை காணப்பட வேண்டும், பொறுமை காணப்படும். அதே அந்த பொறுமையாகத்தான் தாவீது இருந்தான் என்று பார்க்கின்றோம். அந்த நம்பிக்கையோடு தாவீது இருந்தான் என்று பார்க்கணும். எனக்கு ஒரு யுத்தமே வந்தாலும் என் இருதயம் பயப்படாதே, நான் யார் மீது நம்பிக்கை இருக்கின்றேன், தேவன் மீது நம்பிக்கை இருக்கிறேன், கர்த்தர் மீது நம்பிக்கை இருக்கிறேன். எனக்கு பதிலாக யார் யுத்தம் செய்யக்கூடியவர்,
பிதாவாகிய தேவன் எனக்கு பற்றிய யுத்தங்களை முறியடிக்கிற தேவன் என்று அங்க சொல்கின்றதான வார்த்தையை பார்க்கின்றோம். ஆபிரகாமுடைய பொறுமை பார்க்கின்றோம் பிரியமானவர்கள். அந்த மாத்திரமல்ல, ஏசாயா 40ஆம் அதிகாரம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனங்களை எடுத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாறுவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். யாருக்கு பயப்படுறாங்க? காத்திருக்கிறவங்களுக்கு இங்க வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க பிரியமானவர்களே. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் ஓடினால் என்ன பண்ணலாம்? இளைப்படையார். யாரு காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்க புது பலன் அடைந்து கழுகு போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒரு கழுகை நாம் பார்க்கின்ற பிரியமானவர்கள் இன்னைக்கெல்லாம் இறையை தேடிக்கொண்டு பறந்து கொண்டு இருக்கிறது. அது ஓய்வு எடுக்கிற நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது. மறுபடியும் காலை நேரத்திலே இறை தேடும்படியாக அது பறந்து செல்ல போகுது. அதற்கு சோர்வு இருக்கிறதா என்று பார்க்கும்போது நல்ல பலத்தோடு பறந்து உற்சாகமாக செல்கின்ற ஒரு கழுகை நான் பார்க்கணும். அப்படி கழுகுக்கு ஒப்பான பலத்தை தேவன் யாரு கொடுக்கிறாரா? நமக்கு கொடுக்கிறாரா? யாரு காத்துமா? கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது கழுகுக்கு ஒப்பான ஒரு பலத்தை யார் கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்குற. இதுல மேல் வசனங்களை மேல் வசனங்களை பார்க்கின்றோம். 29 பார்க்கணும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, நல்லா கவனிங்க, யாரெல்லாம் சோர்ந்து போகிறார்களோ அவருக்கு பலத்தை கொடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் கொடுக்குறான்? அவர் பலம் கொடுக்குறான். யாரு? பிதாவாகிய தேவன். இன்னைக்கு டாக்டர் கிட்ட போறாங்க, ரொம்ப சோர்வாக்குது டாக்டர் ஒரு டானிக் எழுதி கொடுத்துறாரு, இதை கூட உங்களுக்கு சோர்வெல்லாம் போடும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு டானிக்கே யார் தான்? நம் தேவன் தான் இருக்கிறாரு. சோர்ந்து போறதுக்கு என்ன கொடுக்குறாரு? அவர் என்ன பண்றா? பலத்தை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் போவாங்க? இளைஞர்கள். இன்னைக்கு அப்படித்தான் இளைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ இளைஞர்களை பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அந்த டம்ளர் தண்ணியை கூட என்ன பண்ண அம்மா தாத்து கொடுக்கணும். குடிச்ச டம்ளர் எடுத்துட்டு அங்கே வைக்க மாட்டாங்க. சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்காத பிள்ளைங்களாம் எத்தனையோ பிள்ளைங்க. சோம்பல் சோர்வுனவங்க. இங்க வசனம் இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரை இடறி விழுவார்கள். யாருங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து பாருங்க. புது பலன் அடைந்து கழுகுக்கு ஒப்பான பலத்தை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொருடைய தேவனுடைய பிள்ளைகளையும் பாருங்க, உலக மக்களுடைய பிள்ளைகளையும் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்த தன்மையும் உலக மக்களுடைய பிள்ளைகளுக்கு தன்மைகளை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் வயது சென்றாலும் அவர்களுக்கு வயது ஆனாலும் அதே காணப்படலாம். சில சகோதர சகோதரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு இவங்களை பார்த்தா கூட இப்போ பார்க்குற மாதிரி தான் இருப்பாங்க. வயதுதான் இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு ரேகா சிஸ்டரை பார்த்தாக்கா அப்போ பார்த்த மாதிரியே இப்படியே இருக்கிறேன். என்னை பார்க்குற கூட அப்படிதான் சொல்லுவேன், பிரதர் எல்சிட்ட பிரதர், ஆனால் உடம்பு தான் குறைஞ்சிச்சு, உங்களை அப்படியே பார்க்குற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வயது பார்த்தீங்கன்னா வயது ஏறிடுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு வயது ஏறினாலும் புது பலத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் படுத்தி தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடியவர் யார் என்று பார்க்கின்றோம்? பிதாவாகிய தேவனா இருக்கின்றார். அவருக்காக நாம் காத்திருக்கும் போது நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். எப்படிங்க? நன்மையினால் உன்னை வாயை திருப்தியாக்குகிறார். வயது ஏறினாலும் கழுகுக்கு சமமான வாழ வயது போல் நமக்கு என்ன? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமமான வாழ வழி திரும்புவார்
திரும்ப வாழ வயது போல ஆகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை நாம் உற்று கவனித்து பார்க்கும்போது தேவன் எப்படியாக நம்மை வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக இங்க யோசுவா குறித்து நாம் பார்க்கும்பொழுது, யோசுவா 6ஆம் அதிகாரம் உபாகமம் புத்தகத்துக்கு அடுத்த புத்தகம் யோசுவா. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு விஷயம். எரிக்கோ பட்டணம் இஸ்ரவேலுக்கு முன்பாக என்ன அடைக்கப்பட்டு இருந்தது. காரணம் என்ன, அங்க சுற்றிலுமாக சுவர் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டிருந்து யாரும் உள்ள போக முடியாது, யாரும் வெல்வே. அந்த எரிக்கோவை தேவன் யார் கையில் ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது யோசுவா கையில ஒப்பு கொடுக்கிறார். அந்த யோசுவா அந்த எரிக்கோவை உள்ளே நுழையும்படியாக தேவன் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அவன் எதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எரிக்கோ பட்டணம் முதல் அந்த சுவர் எடுக்கப்படும் வரை அங்கே காத்து தேவன் அதற்குண்டான ஒவ்வொரு வழியும் அங்கே சொல்லித்தார். இங்க கடைசியாக ஒரு வசனத்தை ஒன்றிய நாம் வாசித்து தொடர்ச்சியாக சொல்லலாம். 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். மகா ஆரவாரத்தோடு விழுகையில் எதுங்க இவங்களுடைய ஆர்ப்பரிப்பினுடைய சத்தத்தால் அழகும் அந்த எருக்கே சுற்றிலும் இருந்த அந்த முதல் சவர் என்ன பண்ணிதான் எழுந்து விழுந்தது. அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை என்ன செய்தார்கள், பிடித்தார்கள். அந்த எரிக்கோ பட்டணத்தை பிடிக்க முடியாத இயேசுவா கையில் கொடுக்கும்போது யேசுவா அதை பிடிக்கும்படியாக காத்து கொண்டிருந்தார். தேவன் இயேசுவா கையிலே அந்த பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் பிரியமான தேவன் என்ன சொல்கிறாரோ அவைகளுக்காக காத்திருந்தார். காத்திருக்கிறவருக்கு தேவன் கண்டிப்பாக எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இங்க அன்னாளை குறித்து பார்க்கின்றோம். அன்னாளை குறித்து எல்லாருக்கும் ஒரு நன்றான ஒரு விஷயம், அறிந்த விஷயம். சகோதரர் கூட அன்னாளை குறித்து ஒரு தேவ செய்தியாக ஒன்று கொடுத்திருந்தார். அன்னாளுக்கு என்ன ஒரு மனவேதனை, ஒரு குறைபாடு என்று பார்க்கும்போது அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்று ஒரு மனக்கவலை தான். குழந்தை எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த குழந்தைக்காக காத்திருந்த அந்நாளில் நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோபியம் எனப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தார். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எபிராமியனாகிய இப்ப அன்னாளுடைய கணவன் பேர் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு எல்கானா என்கின்ற ஒரு மனுஷன். அவன் யார் என்று பார்க்கும்போது அன்னாளுடைய கணவன் தான். 2வது மனைவிக்கு குழந்தை இருந்தது. முதல் மனைவியாக்கி அன்னாளுக்கு குழந்தை. எல்லாரும் செய்தியை நாம் கேட்டு இருக்கின்றோம். நல்லா கவனிப்பீங்க. எத்தனையோ குடும்பங்களை பார்க்கின்றோம், நாம் பார்த்தும் அனுபவித்திருக்கின்றோம். முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை, 2வது மனைவி குழந்தை இருந்தால் முதல் மனைவி என்னென்னமாக ஒரு ஏளனமாக பேசுகின்ற காரியங்களை பார்க்கின்றோம். நம் வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவித்தது உண்டு. இப்படியாக அப்பேற்பட்ட ஒரு அனுபவம்ல நம்ம அண்ணால் பட்டிருக்குது நம்ம பார்க்கணும். அவனுடைய மன வருத்தம் என்னென்றால் ஒரு குழந்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மனம். அந்த குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்காக காத்திருந்தார். தேவனிடத்தில் கேட்டால், நம்பிக்கையோடு கேட்டால் கண்டிப்பா தேவன் அவை வாழ்க்கை செய்வார் என்று ஒரு நம்பிக்கை அண்ணாருக்கு. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து கண்ணீரோடு ஜெபம் செய்தார் என்கின்ற வார்த்தையை நம்ம இருக்கும் பொழுது 10ஆம் வசனம். எப்படிங்க, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, எப்படிங்க மிகவும் அழுது யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாருங்க? மனுஷனை நோக்கி எதுவும் தகவல் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தரை நம்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்.
உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி ஆ, உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நல்லா கவனிக்க. நம்ம கூட என்ன கேட்போம்? குழந்தை கேட்போம். ஆனால் அவளோ குறிப்பாக ஒரு ஆண் குழந்தை கேட்டால் அது நம்ம யோசித்து பார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் ஆ, நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆ, அவன் தலையின் மேல் சமரக்கான் தட்டி படுவதில்லை என்று ஆ. ஒரு பொருத்தனை பண்ணினாள். படிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஆ. ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, அங்க இருக்கிற இடத்துல ஏலி என்கின்ற ஒரு ஆசாரியன் என்ன செய்யணும்? அன்னாளுடைய விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இவள் என்ன பேசுகிறாள் என்று அவன் கூர்ந்து கவனிக்கிறான். அதை நாம் யோசித்து வா தொடர்ச்சாக. அன்னால் தன் இருதயத்திலே பேசினால் அவனுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. சத்தம் இல்லாமல் இருதயத்தை பேசிக் கொண்டு உதடு மாத்திரம் எத்தனை பேர் ஜெபம் பாடத்தை பார்க்கணும். இந்த உதடு வழிதான் அசைவான், சத்தம் வராது. இருதயத்துக்குள்ள நம்ம சத்தம் இல்லாமல் ஜெபித்து கொண்டிருப்பாங்க. அதைத்தான் நாங்க அன்னால் செய்திருக்கிறோம். அவர் சத்தமோ கேட்கப்படவில்லை. சத்தம் கேட்கப்பட ஜெபம் பண்றாங்க, சத்தம் கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். ஒருவேளை குடிச்சிட்டு தான் பேராத்தி நிற்கிறா. என்னது? குடிச்சிட்டு தான் பேராத்தி நிற்கிறா. உன் குடியை விட்டு விலகு அப்படின்னு அவன் நினைக்கிறான். எனக்கு எத்தனை குடிக்காரங்களை பாக்குறோம் ரோட்ல. எத்தனை குடிகாரன் ரோட்ல பாக்குறோம். அவங்க யாருக்கிட்ட பேசுறாங்க கூட தெரியாது. குடிச்சுக்கிறவங்க தன்னாலே பேனாத்தின் பாவம் பேனாத்தின் வருவாங்க. மனதிலாம் ஆசைக்கு எப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அதே போலதான் அண்ணால் என்ன இருதயத்தில் பேசிக்கொண்டு உதடு மாத்த ஆசிக்கிறது. அங்க இருக்கிற அந்த ஆசாரனாக ஏறி உற்று பார்த்து, எது வரைக்கும் நீங்க குடித்து கொண்டு நீ இப்படி பண்ணிப்ப, உன் குடியை விட்டு விலகி போ அப்படின்னா அதற்கு அண்ணா சொல்றா, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மன கவலை உள்ள ஒரு பெண்மணி. நான் திராட்சரசமாகிலும் நான் மதுவாகிலும் குடிக்கவில்லை. யாருடைய சந்நிதியில? கர்த்தருடைய சந்நிதியில் நல்லா கவனி. என் இருதயத்தை ஊற்றிவிட்டு. சில நேரங்களில் நான் கொடுத்த என் இருதயத்துல என் மனசுல இருக்கிறது எல்லாம் உதறி எல்லாத்தையும் பேசிட்டேன். இனிமே நான் என்னத்த பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி என் இருதயத்தில் இருக்கிற எல்லா மன கவலைகளையும் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்? தேவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு நாங்க சொல்கின்ற வேலையில எப்படி போ? சமாதானத்தோட போ. இனிமே உனக்கு என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? இனிமே கவலை இருக்கக்கூடாது. யார்கிட்ட வந்துட்ட? தேவனுடைய சமூகத்தில் வந்து உன்னுடைய இருதயத்தில் எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாய். அதனால என்ன? இனிமே உனக்கு என்ன கவலை இருக்கக்கூடாது. சமாதானத்தோட போ. யார்கிட்ட? நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே இங்க 19வது வருஷம் 20வது வருஷம் படிங்க. எப்பங்க? சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகி போதும். பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்குள் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தால் முதலாவது தேவனிடத்தில் காத்திருந்து நம்முடைய குறைபாடுகளை நாம் தேவனுக்கு ஜெபத்தின் மூலமாக நாம் கேட்போமானால் தேவன் அவைகளை கேட்டு நமக்கு என்ன செய்கிறார்? அவைகளை குறைகளை நீக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அங்கே அன்னாளுடைய கண்ணீர்களை அறிந்ததான தேவன் அன்னாள் கேட்டபடியே ஒரு ஆண்மகனை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். காத்திருந்து அன்னாளுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது என்று பார்க்கின்றோம். அந்தபடி புதிய ஏற்பாட்டிலே ஒரு சில மனிதர்களை குறித்து நாம் பார்க்கும்போது யோவான் 5ஆம் அதிகாரம்
5வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 38 வருஷம் இது மேல இருந்து கூட படிச்சலாம். ஒன்னிலிருந்து கூட படிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினிடத்திலே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படியவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகம் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலந்தும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். அங்க பாத்தீங்கன்னா எத்தனை விதமான வியாதிஸ்தர்கள் அங்கே வேதத்திலே குறிக்கப்பட்டது. எபிரேய பாஷையிலே பெதெஸ்தா என்னும்பட்ட ஒரு குளம் அங்கே இருக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். அந்த குளத்திலே என்ன விசேஷம் என்று நடக்கிறது என்று பார்க்கும்போது அநேக வியாதிஸ்தர்கள் அங்கே அமர்ந்து கொண்டு காத்து கொண்டு இருப்பார்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு வேளையில தேவ தூதன் வந்து குளத்தில் இறங்கி அந்த தண்ணீரை அவர் கலக்கினாள் என்றால் முதலில் அந்த வியாதிப்பட்டவர் யார் அந்த குளத்திலே இறங்குகிறார்களோ எப்பேற்பட்ட வியாதி ஆனால் அந்த வியாதி குணமாகி வீடு திரும்புவார்கள். இதற்காக அங்க பல வருடமாக காத்து கொண்டிருக்கிறவர்களும் அங்க உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, அங்கே ஒரு மனிதனை பார்க்கின்றோம். ஒரு மனிதன் எத்தனை வருடமாக இருக்கின்றான்? 38 வருடமாக ஒரு மனிதன் வியாதிப்பட்டு இருக்கின்றான். அப்பேற்பட்ட மனிதனை நாம் முற்று கவனிப்போமானால் அவனுக்கு முன்பாக ஒரு சிலர் என்ன பண்ண அந்த குளத்தில் இறங்கி குணமாக்கப்பட்டு வருகிறான். ஏன் அவன் மாத்திரம் குணமாக்கப்பட அவனால் முந்தி வர முடியவில்லை? தேவ தூதன் அந்த குளத்திலே வந்து அந்த தண்ணீரை கலக்கும் போது அவன் வருவதற்கு முன்பாக வேறு வியாதிப்பட்டவர்கள் முந்தி கொள்கிறார்கள். இப்படியாக இயேசு கிறிஸ்து அங்க பிரயாணப்பட்டு அந்த இடத்திலே வரும்பொழுது 38 வருடமாக வியாதிப்பட்டவனை இயேசு கண்ணோக்கி பார்க்கிறார். படிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதிஸ்தன் என்று அறிந்து இயேசு பார்க்கிறார். அவன் வெகு காலமா வியாதிஸ்த உள்ளவன் என்று அறிந்து அவனை நோக்கி அவனை பார்த்து சொந்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். உன்னுடைய வியாதி குணமாக வேண்டுமா என்று அவனை கேட்கிறார். அதற்கு வியாதிஸ்தர் அவன் சொல்ற பதில் பாருங்க. அந்த வியாதிஸ்தர் சொல்கின்ற பதில் பாருங்க. அதற்கு வியாதிஸ்தர் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது எது கலக்கப்படுது? தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லையே. நான் போவதற்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். எப்படியாக காத்து கொண்டிருந்தான். 38 வருடமாக யாராவது என்னை தண்ணீரை இறக்கி விடுவார்களா? 38 வருஷமா காத்து கொண்டிருந்தான். ஒருவரும் அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுடைய வியாதி எப்படி குணமாகும்? அவனுடைய வியாதியை கண்டு இயேசு என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். பிரியமானவா, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, நல்ல எழுந்திரு, உன் படத்தை எடுத்துக்கொண்டு நட என்றார். எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை! இது யாரால் முடியும்? பிரியமானவர்கள், இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தேவனுடைய குமாரனுடைய வார்த்தையை பார்க்கணும். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவனை போய் அவர் கையில தோடல, அவங்க ஜபம் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை! எழுந்திரு, உடனே நடை எடுத்துக்கொண்டு நடை என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி உடனே அவனுடைய வியாதி குணமாக்கப்பட்டது. எத்தனை வருட வியாதி? 38 வருடமா பொருத்தப்பட்டா இருக்கலாம். அந்த குளத்துல இறங்கி வருவதற்கு அவனுக்கு பலம் இல்லை. ஒருவேளை நடக்கவும் முடியாது. ஒருவேளை அவன் நவந்து கொண்டு அப்படி வரானா அவனுக்கு முன்பாக வியாதிப்படக்கூட அந்த குளத்துல இறங்கி குணமாகி போயிடுகிறான். 38 வருடமா தன்னுடைய வியாதி குணமாகவில்லை என்றால் எவ்வளவு கவலை இருக்கும். நம்மளுக்கு சரீரத்துல ஒரு நோய் வந்துட்டு 10 நாள் நம்மளுக்கு தாங்க முடியல. 10 நாள் நம்மள வியாதி தாங்க, பலவிதமான போராட்டம் இருக்குது நம்ம நினைக்கிறோம். 38 வருஷமா நம்ம தாங்க முடியுமா? அவன் நம்பிக்கையோடு காத்திருந்தான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன பண்ண, நான் குணமாகுவேன், நான் குணமாக்கப்படுவேன் நம்பிக்கையோடு காத்திருந்தான். எந்த நம்பிக்கையும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும்.
தேவன் நமக்கு சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், நம் வாழ்வை உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு காணப்பட வேண்டும். ஆபிரகாம் போல நமக்கு ஒரு பொறுமை காணப்பட வேண்டும். 32 வருடமாக வியாதிப்பட்ட ஒரு மனிதனை குளத்தில் போய் இறங்கினால் குணமாகவேன் என்று நினைத்து கொண்டிருந்த மனிதனை ஒரே ஒரு வார்த்தை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றனர். உடனே குணமாகி நடந்து சென்றான். எவ்வளவு அற்புதம்! அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்கள். ஒன்னேல ஒரு குழந்தைய காலை ஓணும், திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை எழுந்து நடக்குதுன்னா நல்லா நடக்குது. அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியா சந்தோஷம் இல்லையா? குடும்பத்துக்கு சந்தோஷமாச்சே. அப்ப அவன் 38 வருஷமா நடக்க முடியாது இருந்தவனை மற்றவர்களாம் நடந்து போறதெல்லாம் அவன் பார்த்திருப்பா இல்லையா? இவங்கெல்லாம் நடக்கிறாங்களே, இவங்கெல்லாம் குதிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் ஆடுறாங்களே, பாடுறாங்க, ஒரு மகிழ்ச்சி பார்த்துருப்பான். அப்ப இப்ப அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும்! அப்பேற்பட்ட நன்மையான காரியங்களை அவன் காத்து கொண்டிருந்தான், சுகம் பெற்றான் என்று பார்க்கணும். இன்னொரு மனிதனை நாம் பார்க்கலாம், முடித்துக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு நன்றாக தெரிந்ததான ஒரு மனிதன், அவரு மிகவும் குள்ளமான மனிதன். உங்களுக்கு தெரிஞ்ச யாரு? சகையும் தெரியும். இந்த சகையை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த சகை யார் என்று பார்த்தால் ஆயக்காரருக்கு தலைவனும் வரி வசூல் செய்கின்றவரும். அவர் யார் வந்து ஆயக்காரருக்கு தலைவன். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது அவரு பாவியான ஒரு மனிதன். பாவியான மனிதன் அங்க அநேகரை குறித்து சொல்லப்படும். வாசிப்போம். எங்க அவர் யாருங்க? இயேசுவை தான் அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் நல்ல ஒண்ணு யாருக்கு தலைவன்? ஆயக்காரருக்கு தலைவன். ரெண்டாவது பெரிய பணக்காரன். ஆயக்காரன் தலைவன், ரெண்டாவது பெரிய பணக்காரன். பேர் யாரு? சகை எனப்பட்ட மனுஷன். நல்ல கவனிக்க, அவனுடைய வேலை என்ன வேலை? வரி வசூல் செய்யற வேலை. ஆயக்காரத்தால வரி வசூல். ஆனால் அவன் யாரை யோசித்து பார்க்க வேண்டாம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினான். அவர் எப்படிப்பட்டவர் என்று அவன் வகை தேடினான். அவன் மிகவும் குள்ளமான மனிதன். அவன் அந்த மாதிரி ஒரு மனிதன் பிள்ளை நினைச்சீங்க, மிகவும் குள்ளமான மனிதன். யாருக்கு? யார? ஜனக்கூட்டத்தில் இயேசுவை காண முடியவில்லை, பார்க்க முடியவில்லையா? அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினார். பாருங்கள், சற்று யோசித்துப்போம். அவனுடைய வேலை வரி வசூல் செய்வதை. ஆனால் நாம் யாரை வகை தேடினான்? இயேசு எப்படிப்பட்டவர் என்று வகை தேடி இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும். கிட்ட போனா பார்க்க முடியல. மிகவும் குள்ளமான ஒரு மனிதன். இயேசு எப்போ சென்றால், எங்க ஊழியத்துக்கு சென்றாலும் அநேக ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். இயேசு பார்க்க முடியாது, அநேக ஜனம் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவன் கிட்ட போய் பார்க்கறான்னா இயேசுவை பார்க்க முடியும். அப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவனுடைய எண்ணம். இயேசு வருகிறார், இந்த வழியை வருகிறார் என்று அறிந்து முன்பாக ஓடினான். அங்க வழி அருகே ஒரு காட்டு அத்தி மரம் இருந்தது. அந்த காட்டு அத்தி மரத்து மேல ஏறி ரெடியா என்ன பண்ணிட்டான்? காத்து கொண்டிருக்கிறான். அதான் விஷயம். யாருக்காக காத்து கொண்டிருந்தான்? இயேசுவுக்காக காத்து கொண்டிருந்தான். அப்பேற்பட்டவன் தன்னுடைய வரி வசூல் செய்வதை விட்டு விட்டார். தன்னுடைய வருமானத்தை ஒரு புறம் நிறுத்தி விட்டார். இயேசுவை தேடிக்கொண்டு காட்டு மரத்தில் ஏறி நின்று கொண்டு அவரை பார்க்க வேண்டும் என்று அவனுடைய எண்ணம் வந்தது. ஆனா இயேசுவோ அருகே வந்து கொண்டே இருக்கிறார். அவனோ பார்த்துக்கணும். அருகே வந்து கொண்ட பிறகு இயேசு அண்ணாந்து பார்த்தார். சகையே என்றார். சகை என்ற பேரு இயேசுகிட்ட யார் போய் சொன்னது? சகையுடைய பேரு வந்து இயேசுக்கு யார் போய் சொன்னது? அவனுடைய பேர் சகைன்னு. கரெக்டா வந்து இருக்கிற சகையை கீழே இறங்குவான. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கின்ற புறப்படுகின்ற வார்த்தைகள் எல்லாவற்றும் யார் அறிந்தவர்? யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மனுடைய இருதயங்களும்
ஆராய்ந்து அறியக்கூடியவர் யார் என்று பார்க்கின்றோம். இயேசு. ஒரு மனுஷனை குறித்து அவருக்கு யாரும் சாட்சி சொல்லக்கூடாது. எல்லாருடைய இருதயங்கள் அறிந்தவர். சகையுடைய பேரையும் யார் அறிந்தவர்? இயேசு அறிந்திருந்தபடியால் சகையவே இறங்கி வந்தார். படிச்சாங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நல்லா கவனிங்க. சகையே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். கூடியிருந்த மக்களுடைய என்னெல்லாம் இப்படி இருக்கும். நம்ம இயேசு இவ்வளோ சூழ்ந்து அவரை பார்த்துக்கிறோம். ஒரு நாளாவது நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரா? நினைக்க மாட்டாருங்களா? அங்க பாருங்க, படிக்க. சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனார். இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமே, எவ்வளவு மகிழ்ச்சின்னு பாருங்க. இன்னைக்கு இயேசு கதவு திறந்து இங்க வந்து நின்ட்டாருன்னா கவலையா இருக்கு நம்மளுக்கு. எவ்வளவு மகிழ்ச்சி. குறிப்பா கையை பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஜாக்கிரதை, நீ எங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு நான் வர போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும் அவங்க குடும்பத்துக்கு? நம்மளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளை வழி நடத்துற ஊழியர்கிட்ட கரெக்டா தான் அவர் அழைச்சிருக்காரு. இயேசு நினைக்குமோ நினைக்க மாட்டோமா? அப்ப சகையை கூப்பிடுறாரு, நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தங்கினேன். கூடி வந்தவரோட எண்ணங்கள்லாம் எப்படி இருந்து பாருங்க. அதை என்ன பண்ணுங்க, அதை கண்ட யாவரும் அதை பார்த்த யாவரும் அப்ப பாவி யாரு? பாவி யாரு? சகை. ஏன்னா என்ன பண்ண, அநேகமா வரி செய்கிறவன். அவனை குறித்து அநேக ஜனம் அவனை பாவி என்று அழைக்கிறார்கள். இவர் இவரு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரா? உடனே சகை நிற்கிறான். வீட்டுக்கு கூப்பிடுறாரு, சகை டக்குன்னு நின்றான். உடனே அவனுடைய இருதயத்தை பாருங்க. இருதயத்தில் புறப்படுகிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. உடனே யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி, உடனே மனம் மாறுறாங்க. இயேசு அழைக்கிறாள் என்றால் உடனே என்ன பண்ணினோம்? மனம் மாறணும். இயேசு அழைக்கிறார் என்றால் என்ன பண்ணினோம்? தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வா என்று அழைக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றிருக்கிறார். அவன் சற்று நின்று என்ன பண்றான்? அவன் என்ன சொல்றான் பாருங்க. சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆஸ்திகளை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியது உண்டானால், அப்படின்னா அவன் அநியாயமா வாங்கியிருக்கான். அநியாயமா வாங்கியது உண்டானால் செலுத்துகிறேன் என்றார். எத்தனையா? 4 மடங்கு என்ன பண்ணிடுறேன்? யாருக்கிட்ட நான் வாங்கிதான் நானே திருப்பி கொடுத்துடுறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நல்லா கவனிக்கிறான். ஃபர்ஸ்ட் அழைத்த வீடு அவனுடைய வீடு. இவன் தன் மனதை மாற்றிக்கொண்டபடியால் இந்த வீட்டுக்குன்னு அவனுடைய இருதயத்தை குறித்து சார், அந்த இருதயத்துக்கு என்ன கட்சிச்சு? ரட்சிப்பு கிடைத்தது. அது சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன கட்சிச்சு? ரட்சிப்பு கிடைத்தது, ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாம் யாரா இருக்கார் நமக்கு? ஆபிரகாம் நமக்கு யாரா இருக்கா? விசுவாசிகளின் தகப்பன். நம்ம யாரு விசுவாசியா? ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன். நமக்கெல்லாம் தகப்பனா நாம் விசுவாசி. இப்ப இங்க யாரு பாக்குறோம்? சகை மனம் திரும்பிட்டான். சகை யாராயிட்டான்? விசுவாசி ஆயிட்டான். அவன் யாருடைய தகப்பன்? அவனுக்கு தகப்பன யாராயிட்டாரு? ஆபிரகாம். தன்னுடைய எல்லா எண்ணத்திலிருந்தும் அநியாயத்தை நாளத்தினாக யாருக்காவது வாங்கியிருந்தா அவன் எல்லாருக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். அநியாயமாக ஏதாவது வாங்கியிருந்தால் ஒரு நாளத்தினையாக திரும்பி கொடுக்கிறேன் மனம் மாறினபடியால் அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. அவனும் யாருடைய குமாரனாக இருக்கின்றான்? ஆபிரகாம் குமாரனாக இருக்கின்றான். இயேசுக்காக காத்து கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன கிடைத்தது? ரட்சிப்பு கிடைத்தது. அப்படியானால் பிரியமானவர்களே, நாம் கூட எப்படியாக இருக்க வேண்டும்? சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்தேன். எப்படிங்க? கர்த்தருக்காக எப்படியா? சங்கீதக்காரர் சொல்றாரு, தாவீது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்தேன்.
என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படின்னா நாம் கூட யாருக்காக காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்காக நாம் காத்திருந்து பொறுமையாக, அதுவும் பொறுமையாக காத்திருந்து நாம் எவைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு கேட்கின்றோமோ, என்ன நம்மளாம் நாம் கேட்கின்றோமோ, அவை எல்லாவற்றையும் நாம் கொடுக்கக்கூடிய சம்பூர்ணமுள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடியா நம்மிடத்தில் என்ன காண வேண்டும்? ஒரு பொறுமை காணப்பட வேண்டும், ஒரு நம்பிக்கை காணப்பட வேண்டும். முதலாவது நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவரிடத்தில் நாம் கேட்போமானா அவர் செவி கொடுத்து எல்லாவற்றையும் தாவிது சொல்வது எல்லாவற்றையும் தாவிது கிடைத்தது போல நமக்கும் கொடுக்கக்கூடிய வல்லவர்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு காத்திருப்போம். தேவன் தாமே திரு வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அடியனுக்கு அரிய வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நன்றி.